Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. In this session நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Bootstrap யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேபிளை மேக் பண்ணலாம் அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ ஒரு டேபிளை நம்ம Bootstrap யூஸ் பண்ணி மேக் பண்ணோம் அப்படினா நமக்கு அது வந்து எல்லா பேजेसக்கும் ரெஸ்பான்சிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹரிசாண்டல் லைன்ஸ் மட்டும் கிடைக்கும். என்னோட கண்டென்ட் சுத்தி நாலு பக்கமும் பார்டர் இல்லாம ஹரிசாண்டல் லைன்ல மட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஓவர் எஃபெக்ட் தரும். இதுவே HTML இருந்தது அப்படினா நம்ம கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஹைட் அண்ட் விட்த் கொடுக்கணும். இதுவே CSS இருந்ததுனா தனித்தனியா நம்ம கலர் தரணும். சோ அந்த மாதிரி நிறைய வேலை இல்லாம சோ Bootstrapல just அதோட கிளாसेस யூஸ் பண்றது மூலமா நம்மளால ஒரு ரெஸ்பான்சிவ் டேபிளை அழகா மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ இந்த நாலு வந்து நம்ம நார்மலாக பார்த்தது. ஸோ இந்த ஆக்டிவ் அப்படின்ற கலர் மட்டும் எனக்கு கிரே கலர் எஃபெக்டோட வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆக்டிவ் அப்படிங்கிற கலர் மட்டும் புதுசு. மீதி நாலு கலருமே நம்ம டெக்ஸ்ட்லேயும் பேக்ரவுண்ட்லேயும் பார்த்து சேம் அதே கலர்ஸ் தான். ஸோ நம்ம டேபிள் என்னென்ன கிளாஸஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேபிள்னு சொல்லணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு டேபிள் அப்படின்ற எனக்கு கிளாஸ் தேவை. அடுத்தது எனக்கு பார்டர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா டேபிள் பார்டர் அப்படிங்கிறது தேவை. தேர்ட் ஒன் வந்து நான் வந்து அதை டச் பண்ணும்போது எனக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு Bootstrap கிளாஸஸில் ஹோவர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த மூணு கிளாஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேபிள் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம HTML படிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண டேபிள் அப்படின்ற ஒரு மெயின் டேக் தேவை. ஸோ அந்த மெயின் டேக்குள்ளே தான் இந்த மூணு கிளாஸஸையும் நம்ம போட்டு இதை அதுக்குள்ளே நம்ம மற்ற இதெல்லாம் போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ட்ரோ தேவை. அந்த டேபிள் ட்ரோக்குள்ளே தான் நம்மளோட டேபிள் டேட்டா இருக்கும். நிறைய டேட்டாஸ் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு ஹெட்டிங் தேவை, என்னோடய டேபிள் ஹெட்டிங் தேவை அப்படின்னா TH அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இந்த நாலு மெயின் டேக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இந்த டேபிளை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ நம்மளோட நோட் பேடை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஃபைலோட எல்லா டேக்ஸையும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா இந்த மெட்டா டேக்காக தான். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு வேணாங்கிற எல்லா கண்டென்ட்டையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நேம் தரலாம் அப்படின்னா டேபிள் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ டேபிள் அப்படின்னு கொடுத்தாச்சு. .html அப்படின்னு எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோடய பேஜோட டைட்டில் தந்துடுறேன். ஸோ டேபிள் இன் Bootstrap அப்படின்னு தந்துடுறேன். ஸோ கொடுத்தாச்சு. தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பாடி செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ பாடி செக்ஷனில் ஸோ ஒரு டிவ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ பாடி செக்ஷனுக்குள்ளே நான் ஒரு டிவ் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ்வை நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ்வை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஈக்குவல் டு ஒரு காலம் சைஸில் வர சொல்ல போகிறேன். ஸோ காலம் எம்டி ஆஃப்செட் எங்கள் கண்டென்ட்க்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும். ஸோ ஆஃப்செட் வந்து நான் 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ 3ன்னு கொடுத்துட்டு ஸோ அடுத்த காலமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்டி என் கண்டென்ட் வந்து 6 வரைக்கும் எனக்கு வியூ ஆகணும். ஸோ கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பேஜை நான் ரன் பண்ணிடுறேன். ஸோ என் வெப்பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பேஜ் டைட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். என்னோடய டேபிளில் எந்த டேட்டாவும் தரலை. ஓகேங்களா? ஸோ இந்த டிவ்வுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெயின் டிவ்வை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரோன்னு கொடுத்துட்டேன். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த டிவ்வை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட உள்ளே இருக்க டிவ்வுக்கு அப்புறம் நான் வெளியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட சப் டிவ்க்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே நான் டேபிள் அப்படின்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டேபிள் டேகை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் அதை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக நம்ம டேபிள் போடுறதா இருந்தால் டேபிள் பார்டர்னு கொடுத்துட்டு உள்ள ஒரு கண்டென்ட் கொடுத்துருவோம். ஆனால் அந்த கண்டென்ட்க்கு ஒவ்வொரு டைமும் ஹைட் அண்ட் வித் தரணும். ஆனால் இப்போ நம்ம அப்படி பண்ண போகிறத Bootstrap யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டேபிள் அப்படின்ற டேக்குள்ளே கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே டேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஸோ நான் டேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டேன். தென் வந்து இப்போ ஒரு ரோ மேக் பண்ணுறேன். ஸோ ரோ அப்படின்னு கொடுத்தாச்சு. ரோவை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் க்ளோஸும் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரோக்குள்ளே நான் ஒரு ஹெட்டிங் போட போகிறேன். ஸோ டேபிளுக்கு ஹெட்டிங் அப்படின்னா TH அப்படிங்கிற டேக். ஸோ அந்த TH டேகை நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸும் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு H2 டேக் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸும் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய ஹெட்டிங் டேகோட ஹெட்டிங் தரேன்.
ஸோ என்ன தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட் அப்படின்னு தரேன், இல்லை ஃப்ரூட் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு தரலாங்களா. ஸோ ஃப்ரூட் அப்படின்னு தரேன், ஸோ ஃப்ரூட் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு தரேன். ஸோ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வெப்பேஜை ரன் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இருக்குது, நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட மெயின் டிவ் இருக்குது, அந்த மெயின் டிவ்க்குள்ளே டேபிள்குள்ளே கொடுத்தா ஒரு H1 டேக் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ரோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரோக்குள்ளே ஒரு டேபிள் டேட்டா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டேபிள் டேட்டா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சீரியல் நம்பர் மேக் பண்ணணும். ஸோ இங்கே டேபிள் டேட்டா வேணாம். ஸோ இந்த செகண்ட் ரோக்குள்ளே நான் ஒரு அடுத்த டேபிள் ஹெட்டிங் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ THன்னு கொடுத்துட்டேன். இந்த THயை நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா என் டேபிள்குள்ளே ஹெட்டிங்ஸ் வேணும். ஸோ சீரியல் டாட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ சீரியல் நம்பர்னு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த ஹெட்டிங் எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸோட நேம் வேணும். ஸோ ஃப்ரூட்ஸ் நேம் அப்படின்னு தரேன். ஸோ ஃப்ரூட்ஸ் நேம் அப்படின்னு தந்துட்டேன். ஸோ அடுத்தது என்ன தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குவான்டிட்டி. ஸோ தேர்ட் ஹெட்டிங்கில் நான் குவான்டிட்டி கொடுக்குறேன். ஸோ குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது என்ன தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைஸ் அப்படின்னு தந்துடுறேன். ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ போய் சேவ் பண்ணிட்டு வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுதுங்களா. ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் நான் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் வெப்பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா ஒரு ஹரிசாண்டல் லைன் எனக்கு மேக் ஆகுது. ஸோ ஃப்ரூட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் மேக் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த ஹெட்டிங்கை நான் மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நமக்கு கால் ஸ்பேன் அப்படிங்கிறது தேவை. ஜஸ்ட் 4 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் வெப்பேஜுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த 4 காலத்துக்கு என்னோடய ஹெட்டிங் மெர்ஜாகி வந்துடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்த ஹெட்டிங்கை நம்ம கண்டென்ட்க்கு சென்டராக கொண்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, H2க்கு போயிடலாம். ஸோ H2 டேக் போயிட்டு அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ சென்டர் அப்படின்னு நான் இந்த இடத்துல தந்துடுறேன். ஸோ கொடுத்தாச்சு. ஜஸ்ட் இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டேபிளில் எனக்கு எந்த ஒரு ஹைட்டோ வித்தோ எதுவுமே நான் தரல, ஜஸ்ட் வந்து எனக்கு உள்ள பேடிங் அப்ளை ஆகிருக்கு. அதே மாதிரி எனக்கு அழகாக நீட்டாக ஒரு ஹரிசாண்டல் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த தேர்டாக ஒரு ரோ மேக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் அடுத்ததாக ஒரு ரோ மேக் பண்ணுறேன். ஸோ அதை நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நான் டேட்டாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது TD ஓப்பன் பண்ண TDயை நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சீரியல் நம்பர் தரேன். ஸோ 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அடுத்த டேட்டாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரூட்டோட நேம்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த இடத்துல ஆப்பிள் அப்படின்னு தந்துடலாம். ஸோ ஆப்பிள் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி வந்து நான் 50 அப்படின்னு தரேன். ஸோ 15ன்னு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரைஸ் தரேன். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு 5000 தந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் தந்துட்டு இப்போ வெப்பேஜை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய கண்டென்ட்க்கு முன்னாடி மட்டும்தான் எனக்கு அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஹரிசாண்டல் லைன் ஆட் ஆகுது. என் கண்டென்ட் ஆஃப்டர் எனக்கு எந்த லைனுமே ஆட் ஆகலை. ஸோ அடுத்த டேட்டா உங்களுக்கு கொடுக்கலாங்களா. ஜஸ்ட் இந்த ரோவை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஆஃப்டர் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இது சீரியல் நம்பர் 2வாக மாறிடும். தென் ஃப்ரூட் நேம் மாற்றிக்கலாம். ஸோ பனானா அப்படின்னு தந்துடுறேன். ஸோ பனானான்னு கொடுத்தாச்சு. ஸோ குவான்டிட்டி வந்து 100 தந்துக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 10,000 தந்தாச்சு. ஸோ இப்போ வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு செகண்ட் ஃப்ரூட்டோட நேமும் வந்துடுச்சு. ஸோ அடுத்தது தேர்ட். ஜஸ்ட் நான் தேர்டை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு சீரியல் நம்பர் 3 அப்படின்னு நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஃப்ரூட் நேம் நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஆரஞ்ச் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதோட குவான்டிட்டி மாற்றிக்கலாம். ஸோ குவான்டிட்டி வந்து ஒரு
150 தந்துக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1500 அப்படின்னு தந்துடலாம். ஸோ ஜஸ்ட் 1500 கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி ஆயிருக்குன்னா நீட்டாக ஒரு டேபிள் மேக் ஆகிருக்கு. ஜஸ்ட் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சிஸ்டம் வியூவிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து டேப் வியூக்கு மாற்றுறேன். ஸோ டேப் வியூக்கு வரும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குங்களா, அப்படி ஜஸ்ட் நான் மொபைல் வியூக்கு மாற்றுறேன். ஸோ மொபைல் வியூக்கு வர 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 எனக்கு என்னோடய கண்டென்ட் டேபிள் வந்து நீட்டாக மாறிடுச்சு. ஸோ தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து டேபிள் 1 ஓகேங்களா. ஸோ அடுத்த டேபிள் மேக் பண்ணாங்களா. ஸோ ஜஸ்ட் நான் இந்த டேபிளை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த டேபிளை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டேபிளுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பட் இதுக்கு வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன செட் பண்ணேன் அப்படின்னா பிஜி இன்ஃபோ அப்படிங்கிறத நான் தரேன். ஸோ இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு வெப்பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இன்ஃபோவுக்கு இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் நல்லாவே தெரியுது. தென் இந்த பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பேக்ரவுண்டை ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் டேபிளுக்கு பார்டர் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு டேபிள் -border அப்படின்னு நான் தந்துட்டா போதும். ஸோ பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சாலிடாக ஒரு பார்டர் லைன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டைப் 2 ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம டேபிள்னு மென்ஷன் பண்ணால் எனக்கு சாலிடாக ஒரு ஹரிசாண்டல் லைன் கிடைக்கும். அதுவே நான் பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய கண்டென்ட்டை சுற்றியும் எனக்கு ஒரு பார்டர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் ஒரு ஹைட்டோ வித் எதுவும் தரல. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நான் கலர் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னோடய ஹெட்டிங்க்கு ஒரு நான் கலர் செட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே சக்ஸஸ் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ சக்ஸஸ்னு தந்தாச்சு. வெப்பேஜை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல சக்ஸஸ் கலர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ அடுத்த ரோவுக்கு கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் டேஞ்சர் அப்படின்னு தரேன். ஸோ டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே டேஞ்சர் கலர் அப்ளை இருக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாங்களா. ஸோ அடுத்த ரோவுக்கு கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே வார்னிங் அப்படின்னு நான் தந்துடுறேன். ஸோ வார்னிங் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ வெப்பேஜுக்கு போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு தேர்ட் கலர் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ ஃபோர்த் ஒன் ஈக்குவல் டு நான் இப்போ இன்ஃபோ அப்படின்னு தரேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு நான் இப்போ இன்ஃபோ அப்படிங்கிறத தரேன். ஸோ இன்ஃபோ அப்படின்னு தந்தாச்சு. இப்போ வெப்பேஜை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபோர்த்து கலரும் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ ஃபிஃப்த் ஒன் மட்டும் ப்ரைமரி கிடையாது, டேபிளுக்கு ஆக்டிவ் அப்படிங்கிறது. ஸோ ஆக்டிவ் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தந்துடுறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னா எனக்கு அது மட்டும் என்ன ஆகுனா க்ரே கலரில் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து டைப் 2. ஸோ மூணாவதாக இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோவர் எஃபெக்டை ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பில் ஹோவர் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அதையும் நான் டேபிள் 2க்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸோ நம்மளோட டேபிள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா. ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்து டேபிள் அப்படின்னு நான் தரேன். ஸோ டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு -ஹோவர் அப்படிங்கிறத தரேன். ஸோ ஹோவர்னு கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும் போது எனக்கு ஒரு ஹோவர் எஃபெக்ட் தெரியுதுங்களா. ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ்ங்கிற கலர் லைட்டாக எனக்கு க்ரீனாக இருக்குது. ஸோ இந்த ஏரோ அதை டச் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் அது டார்க்காக கிடைக்கிது. ஸோ நான் டேபிள் 1க்கு அகைன் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளோட டேபிள் 1 மேலே இருக்குது. இங்கே வந்துட்டு டேபிள் அப்படின்னு தரேன். ஸோ டேபிள் -ஹோவர் அப்படின்னு தந்துட்டேன்னா இப்போ வெப்பேஜஸ் சேவ் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் 1க்கு கிளியராக தெரியும். ஸோ நான் டச் பண்ண என்னோடய ரோஸில் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு ஹோவர் எஃபெக்ட் கிடைக்கிது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூட்ஸ்ட்ராப்பில் சிம்பிளாக நீட்டாக ரெஸ்பான்சிவாக நம்மளோட டேபிள் கண்டென்ட்டை மேக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செஷனில் 3 புதுசாக பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டேபிளை எப்படி ரெஸ்பான்சிவாக மேக் பண்ணலாம், அதுக்கு டேபிள் அப்படின்ற கிளாஸ் பூட்ஸ்ட்ராப்பில் வேணும். ரெண்டாவது அதுக்கு பார்டர் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு சுற்றி என்னோடய கண்டென்ட் சுற்றி எனக்கு ஒரு பார்டர் கிடைக்கும். டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹோவர் அப்படின்ற எஃபெக்ட் பார்த்தோம். ஸோ இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி நான் 2 டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ மொபைல் வியூக்கு வச்சுருக்கேன். எனக்கு என்னோடய கண்டென்ட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் வியூக்கு அழகாக இருக்குது. ஸோ தென் வந்து நான் கொஞ்சம் பிக் பண்ணுறேன். டேப் வியூக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நல்லாவே ரெஸ்பான்சிவாக இருக்குது.
தென் நம்மளோட சிஸ்டம் வியூக்கு வச்சாச்சு. எனக்கு நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கிளாஸஸை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.